தமது கட்சி இன்னும் முடிவு செய்யவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் 2024 நவம்பர் 21 நுகேகொட பேரணியில் கலந்து கொள்வது குறித்து தமது கட்சி இன்னும் முடிவு செய்யவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இறுதி முடிவு சில நாட்களில் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிள்ளையுடன் காத்திருந்த இளம் தாய்க்கு யமனாக வந்த பேருந்து. நோய்வாய்ப்பட்ட பிள்ளையை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளையில் ஏற்பட்ட விபத்தில் குடும்பம் ஒன்று காயமடைந்துள்ளது. மாவனல்ல ஹெம்மாதகம வீதியில் நேற்று முன்தினம் பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் 3 காயமடைந்துள்ளனர். ஓட்டுநர் தூங்கியதால் பாடசாலை பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த முச்சக்கர வண்டியில் மோதியுள்ளது. மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த தாய், தந்தை மற்றும் பிள்ளை ஏற்றி சென்ற முச்சக்கர வண்டியே விபத்தில் சிக்கியுள்ளது. 3 காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை கிரிக்கெட் அணியினரின் பாதுகாப்பு. பாகிஸ்தானில் நடைபெறும் முத்தரப்பு 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இலங்கை கிரிக்கெட் அணியினரின் பாதுகாப்பு குறித்து எந்த சந்தேகமும் வேண்டாம் என்றும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் நடந்த குண்டுவெடிப்பு தாக்குதலின் காரணமாக பாகிஸ்தானில் விளையாடும் இலங்கை வீரர்களின் பாதுகாப்பு தற்போது உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு ஊடகங்களில் மிகுந்த கவனத்தை ஈர்த்து வருகிறது. அரசாங்கத்தின் செயற்பாடு குறித்து மகிழ்ச்சி வெளியிடும் ரவி கருணாநாயக்க. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இந்த அரசாங்கம் தாங்கள் ஆரம்பித்த பாதையில் பயணிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கப்பலில் வைத்து இடம்பெற்ற இரு நாட்டு கடற்படைகளின் சந்திப்பு. இலங்கை மற்றும் இந்திய கடற்படைகள் மற்றும் கடலோர காவல் படைகளுக்கு இடையிலான 35வது சர்வதேச கடல்சார் எல்லைக்கோடு சந்திப்பு நடைபெற்றுள்ளது. காங்கேசன்துறைக்கு வடக்கே உள்ள இந்தோ இலங்கை கடல்சார் எல்லைக்கோட்டு பகுதியில் INS சுகன்யா கப்பலில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. அனுர அரசுக்கு எதிராக பாரிய மக்கள் அலையுடன் நாமல். சமகால அனுர அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரித்துள்ளன. போதைப் பொருள் ஊழல் நடவடிக்கையில் தீவிர கவனம் செலுத்தும் அரசாங்கம் மக்களின் நலன்கள் தொடர்பில் அக்கறை செலுத்தவில்லை என எதிர்க்கட்சிகள் சாடுகின்றன. இந்நிலையில் எதிர்வரும் 21 மாபெரும் பேரணி ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அறிவித்துள்ளது. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து பேசுவதை கஜேந்திரகுமார் தவிர்க்க வேண்டும். வட மாகாணத்தில் போதைப்பொருள் வியாபாரத்தில் இராணுவத்தினரும் போலீசாரும் ஈடுபடவில்லை. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தவிர்த்து கொள்ள வேண்டுமென பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான 4ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். பேருந்திலிருந்து விழுந்த பெண் உடல் நசுங்கி பரிதாபமாக பலி. இரத்தினபுரி ககவத்தை பிரதேசத்தில் தனியார் பேருந்திலிருந்து விழுந்து பேருந்தின் பின்புற சக்கரத்தில் நசுங்கி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். 4 பிள்ளைகளின் தாயான 68 வயதான கொனாரா முதியன் செலகை புஞ்சிமணிக்கே என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மகந்துரவிலிருந்து ககவத்தை நோக்கி சென்ற தனியார் பேருந்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது.